ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கோம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். சோம்பு, பட்டை, லவங்கம், கடல்பாசி, அன்னாசிப்பூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். பட்டை சாமான்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ 4 வெங்காயம் பெருசு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா வதங்கி விட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை வாசனை போனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கணும். இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கரம் மசாலா ஒரு சின்ன டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 2 3 4. இந்த சின்ன ஸ்பூன் அதனால் 4 போடுறேன். நீங்கள் பெரிய டீஸ்பூனாக போட்டிங்கன்னா 2 போட்டிங்கன்னா போதும். ரெட் சில்லி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. இது மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் 2 கப் ரைஸ் வச்சுருக்கேன். அதனால் ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி. 1 2 3 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மூடி வைங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரிசியை மிக்ஸ் போட்டுடலாம். பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே 2 கப் கழுவி ஊற வச்சுருக்கேன். சும்மா ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். ரைஸ் போட்டாச்சு. உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கர் விசில் போட்டு மூடிடலாம். 3 விசில் வந்தால் ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம FRB கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.